மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 5, 6 என்கின்ற ஒரு நல்ல இடங்களில் இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதம் 30 நாட்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கடன் தொல்லைகளை அப்படியே ஒரு வருமானத்தின் மூலமாக அடைத்து விடக்கூடிய அமைப்பு. 2027 ஜூன் மாதம் வரும்போது தான் உங்களுக்கு ஜென்மச்சனி அமையுது. அந்த ஜென்மச்சனியில தான் மனக்கலக்கம், மன அழுத்தம், கொஞ்சம் செட்பேக்கான விஷயங்களை தருமே தவிர 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கெடுதலையும் தரப்போவதில்லை. ஆடி மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லலாம். அதாவது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற, உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மொழியை பேசாத ஒருவர் மூலமாக நல்ல லாபங்கள், வழிகாட்டுதல்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆடி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 5, 6 என்கின்ற ஒரு நல்ல இடங்களில் இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதம் 30 நாட்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என எல்லா நிலைமைகள்லையும் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற தொந்தரவுகள் அப்படியே கொஞ்சம் விலகுங்க. வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கடன் தொல்லைகளை அப்படியே ஒரு வருமானத்தின் மூலமாக அடைத்து விடக்கூடிய அமைப்பு, குறைந்த வட்டிக்கு மாறக்கூடிய அமைப்புகள் என எதிலும் ஒரு நிம்மதியான பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஆடி மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்குதுங்க. ஐயா, 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறதே அப்படின்னு சில பேருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கலாம். உண்மையில் 7.5 சனி ஜென்மச்சனியாக வரும்போது 2027 ஜூன் மாதம் வரும்போது தான் உங்களுக்கு ஜென்மச்சனி அமையுது. அந்த ஜென்மச்சனியில் தான் மனக்கலக்கம், மன அழுத்தம், கொஞ்சம் செட்பேக்கான விஷயங்களை தருமே தவிர 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கெடுதலையும் தரப்போவதில்லை. அதே நேரத்தில் செலவுகளே அதிகமாக தரும். செலவு செய்கிறதுக்கு பணம் வேணுங்களே. பொருளாதார முன்னேற்றம், பண வரவு, சம்பள உயர்வு போன்றவைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை நம்ம சேமிக்க முடியாமல் அந்தந்த மாதமே செலவுகள் இருக்கக்கூடிய, வரும் மாதத்தின் இறுதியில் பற்றாக்குறை இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். இதை தவிர 7.5 சனி பெரிய கெடுதல்கள் எதையும் தரப்போறதில்லை. மிக மிக முக்கியமாக வெற்றியை தரக்கூடிய 11ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டுங்க. ஆடி மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லலாம். அதாவது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற, உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மொழியை பேசாத ஒருவர் மூலமாக நல்ல லாபங்கள், வழிகாட்டுதல்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆண்கள் அனைவருக்குமே பெண்களால் லாபங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இப்போது உண்டு. காதல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாதங்க இந்த மாதம். இது வரைக்கும் அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அரைகுறையாவது அவர்கள் ஒரு சம்மதத்தை தெரிவித்து அடுத்த ஆவணி மாதத்திற்கு பிறகு பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான ஆன்மீக ஈடுபாடுகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வரும். ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு டக்குன்னு திருப்பதி போயிட்டு வந்துடலாங்க, காளகஸ்தி போயிட்டு வந்துடலாங்க, அல்லது வட இந்தியாவுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்துடலாம். ஆன்மீக சுற்றுலா, காசி, கயா, கங்கா என்பது போன்ற அமைப்புகள் மீது அதீதமான நாட்டங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. பொதுவாகவே அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் இல்லாத சாதகமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.